திருநங்கை பிரீத்திக்கு சீட் வழங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் பிரசாந்த் கிஷோர். நிதிஷ்குமாரின் வலதுகரமான சுனில்குமாரையை எதிர்த்து திருநங்கை ஒருவரை களமிறக்கி ஆளும் கட்சிக்கு எதிர்பாரா ட்விஸ்ட் கொடுத்துள்ளார் பிரசாந்த் கிஷோர். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பீகார் மாநிலத்தில் வரும் நவம்பர் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்கும் குறைவான நாட்களே இருப்பதால் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பீகாரில் தற்போது மும்முனை போட்டி நிலவுகிறது. நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணி ஒரு அணியாகவும், தேஜஸ்வி யாதவ் தலைமையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒரு அணியாகவும், பிரசாந்த் கிஷோர் தனித்தும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் முதற்கட்டமாக 51 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள், முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் போன்றோர் பெயர்கள் அதிக அளவில் இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. மேலும் திருநங்கை ஒருவருக்கும் சீட் வழங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் தேர்ந்தெடுத்த திருநங்கை பிரீத்தி யார் என்று சமூக வலைதளங்களில் அனைவரும் தேடி வருகின்றனர். பீகார் மாநிலத்தின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்யாண்பூர் கிராமத்தில் வசிக்கும் பிரீத்தி நீண்ட காலமாகவே அந்த பகுதியில் சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் போரெல் தொகுதியின் வேட்பாளராக பிரீத்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் போட்டியிடும் தொகுதி ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதி. அதாவது நிதிஷ்குமாரின் வலதுகரமாக அறியப்படும் கல்வித்துறை அமைச்சர் சுனில்குமாரை எதிர்த்து களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் நிச்சயம் அமைச்சர் சுனிலை வீழ்த்துவார் என்று நம்புகின்றனர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியினர். இது தொடர்பாக பேசிய திருநங்கைகள் பிரீத்திக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் அவர் நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். வேட்பாளர் தேர்வு குறித்து பேசிய ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர், நான் தேர்ந்தெடுத்துள்ள வேட்பாளர்கள் மக்கள் பிரச்சனைக்காக தினம்தோறும் பாடுபடுபவர்கள். அதனால் இவர்களை உங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பிரசாந்த் கிஷோர் ஆரம்ப காலத்தில் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியுள்ளார். அதனால் வியூகம் வகுத்து அவர் தேர்ந்தெடுத்துள்ள வேட்பாளர்கள் களத்தில் கடுமையான போட்டியை உருவாக்குவார்கள் என பீகார் கள நிலவரங்கள் சொல்கின்றன. இந்தியாவில் திருநங்கைகள் பல ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிட்டாலும் பெரும்பாலும் வெற்றி பெற்றதில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கூட ஒரு திருநங்கை சுயேட்சையாக போட்டியிட்டு 85 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். அதேபோல கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 3 திருநங்கைகள் போட்டியிட்டனர். ஆனால் அவர்கள் டெபாசிட் கூட வாங்காதது அந்த சமூக மக்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. இந்த நிலையில் பீகாரில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திருநங்கை பிரீத்தி நிச்சயமாக வெற்றி பெறுவார் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.